கூர்ந்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுருவே. கூர்ந்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில். கூர்ந்து மெய்ஞானம் கொண்டு நோக்கினால்தான் இறைவனை உணர முடியும். அஞ்ஞானத்தால உணர முடியாது. மெய்ஞானம் வர வேண்டும் என்றால் பஞ்சாக்கர மந்திரத்தை சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் தான் மெய்ஞானம் வரும். மெய்ஞானம் வந்தது அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து விழும் பொழுது வந்தது. தோடுடைய செவியன் என்று பாடிய ஞான சம்பந்தருக்கு அண்டை ஞான பால் ஊட்டியதால் வந்தது. குமரகுருபரருக்கு சுப்பிரமணிய கடவுள் வந்து பேச சொல்லிய அந்த பொழுதுல வந்தது. இந்த மாதிரி எல்லாம் வந்து அருள் வரும். அதற்கு நாம் பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், இறைவனை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கூர்ந்தை மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில். அந்த மெய்ஞான உடையவங்களை எல்லாம் கண்டு உணர்ந்தால்தான் அது என்ன அமைப்பில் இருக்கிறது என்று கண்டு உணர முடியும். அவர் ஓரளவு கண்டு இருக்கிறார் மாணிக்க வாசகர். கூர்ந்த மெய் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. சாதாரண மனிதர்களால் பார்த்து அறிய முடியாதவனே. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அந்த மென்மையான நுண்ணிய உணர்வு இருக்கிறதே, அதை உணரத்தான் முடியும், சொல்ல முடியாது. அதான் நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இறைவனை உணர்வதற்கு யாருமே சிபாரிசு செய்ய வேண்டியதில்லை, யாரும் பரிந்துரை செய்ய வேண்டியதில்லை, யாரும் கையை பிடித்து கொண்டு கூட்டிச் செல்ல முடியாது. அவரவர்கள் தங்களுடைய பயிற்சியின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் தான் இறைவனை உணர முடியும். அதான் நுணுக்கரிய நுணர்வு. அப்பனை நந்தி ஆரா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நீ எப்படி வேண்டுமென்றாலும் இறைவனை நினைத்து கொண்டிரு. நீ எப்படி நினைத்து கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவு நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு அவன் அருள் தருவான். அதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்க அவங்க போய் குருமார்களை நம்பி செல்ல வேண்டியதில்லை. அதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணர்வே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. சாதாரண மக்களுக்கு செய்யக்கூடிய எந்த விதமான செயலும் இல்லாதவன். அதான் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன். அவன் சிற்றின்பங்களை நாடி செல்லாதவன், அதற்கு அப்பாற்பட்ட பேரின்பமூர்த்தி. பேரின்பமூர்த்தி சிற்றின்பத்தை நுகராதவன் என்பதுதான் பொருள். அதான் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன். சாதாரண மனிதர்களைப் போல அவனை எண்ணக்கூடாது. புரியுதா? சில பேர் சாதாரண மனிதர்களைப் போல கடவுள்களை நினைத்து கொண்டு இருப்பாங்க. அனைத்தையுமே தத்துவங்கள் தான். சிவன் நிலையாற்றல், சக்தி இயக்காற்றல், அதான் சிவன் சக்தி. நம்மளை போல கணவன் மனைவியாக இருப்பார்கள் என்று நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது. அதான் அவர்களெல்லாம் போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியர்கள். கணபதி என்ற தத்துவத்தை ஒரு கயமுகாசுரனை அழிப்பதற்காக தோற்றுவித்தார். தத்துவம் அது. சூரபத்மனை அழிப்பதற்காக சுப்பிரமணியனை தோற்றுவித்தார். அது ஒரு தத்துவம். அவர்கள் நம்மளைப் போல சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளைகள் என்று தவறாக நினைக்க கூடாது. சிவனிலிருந்து பிறந்த தத்துவங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இது புரியும்? மெய்ஞானம் இல்லாதவர்களுக்கு இது புரியுமா? கடவுளே இல்லை என்று சொல்பவர்களுக்கு இது புரியுமா? என்னத்தையோ பேசிக்கொண்டிருப்பார்கள். அதைத்தான் இதில் சொல்ல வரார். போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே. என்னை மன ஓட்டத்திலிருந்து இன்பங்களை நாடி சென்று பாழாகி விடாமல் காக்கக்கூடியவனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொளியே. அவன் பேரொளி பிளம்பாக இருக்கிறானே, அந்த ஒரு பேரொளி பிளம்பை நம்முடைய இந்த சாதாரண உடலில் உள்ள கண்களினால் பார்க்க முடியாது. ஞானக்கண்ணால் பார்க்கலாம். கண்ணை மூடிக்கொண்டால் நீங்கள் அகத்தில் உள்ள பேரொளி பிளம்பை காணலாம், புறத்தில் உள்ள பேரொளி பிளம்பையும் காணலாம்.
அதான் காண்பரிய பேரொளியே. ஆற்றின்ப வெள்ளமே, ஆற்று இன்ப வெள்ளமே, அதை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இன்ப பெருவெள்ளமாக இருக்கும். அவனுடைய அருளை உணர்ந்தவர்களுக்கு அவன் எப்படியெல்லாம் இருப்பான்? காண்பதற்கரிய பேரொளி பிளம்பாக இருப்பான், இன்ப பெருவெள்ளமாக இருப்பான். ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோட்டச் சுடர் ஒளியாய், உலகங்களும் இருக்கக்கூடிய சுடர் ஒளியாக இருப்பான். சொல்ல முடியாத நுண்ணுணர்வாய் இருப்பான், சொல்லாத நுண்ணுணர்வாய். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த உலகம் மாறக்கூடியது. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த மாறக்கூடிய உலகத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வகையாக வந்து அவன் அருள்பாலிப்பான். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். கிருத யுகத்தில் கடவுளர்கள் எல்லாம் நேரடியாக பேசுவார்கள். அதான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே அறிவாம். கிருத யுகத்துல 100% அனைவருமே தர்மவான்களாக இருந்தார்கள். கடவுள் நேர பேசுனாங்க கிருத யுகத்துல. திரேதா யுகத்துல கடவுள் அவதாரமாக வந்து மனிதனை ஆற்றுப்படுத்தினார். அங்க 75 பகுதி மக்கள் நல்லவர்களாக அறமுறையாளர்கள் இருந்தார்கள். 25 பேர் அறம் பிறண்டவர்களாக இருந்தார்கள். அதனால கடவுள் தூதுவர்களாக வந்தார்கள், அவதாரமாக வந்தார்கள். துவாபர யுகத்துல 50% தான் நல்லவர்களாக இருந்தார்கள், அறநெறி பிறலாதவர்களாக இருந்தார்கள். புரியுதா? அதனால அவர் மகான்கள் மூலமாக, அருளாளர்கள் மூலமாக துவாபர யுகத்துல வந்து அருள் புரிந்தார். கலியுகத்துல அனைவருமே 25% தான் அறநெறி உடையவர்கள், 75% அறநெறி பெண்டவர்களாக இருப்பதனால அவர் அவதாரமாகவும் வரமாட்டார், அருளாளர்களாகவும் வரமாட்டார். நாமே தான் முயற்சி செய்து அருளாளர்களாக நாம் இறைவனை உணர வேண்டும். அதான் இதுல சொல்றாரு, மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு விதமாக வருவார்கள் என்பதை நாம் தான் உணர வேண்டும். கூர்ந்தமை ஞானத்தால் கொன்றனுவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேர்வொழியே, ஆற்றின்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் நின்ற தோட்டச் சுடர் ஒளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு வடிவமாக, நேரடியாகவும் அவதாரமாகவும் அருளாளர்களாகவும் வந்து ஞானத்தை போற்றியவனே, என்னை மன ஓட்டத்தை தடுத்து காக்கின்றவனே, பேரொளியே, இன்ப வெள்ளமே, பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள பேரொளி பிறம்பே, சொல்ல முடியாத அளவுக்கு நுண்மையாக உடையவனே, மெய்ஞானத்தால் மட்டுமே கண்டுணரப்படக்கூடியவனே என்று இறைவனுடைய தன்மையெல்லாம் போற்றி புகழ்ந்து பேசுகிறார் மாணிக்க வாசகர்.